காதல்ல ஏமாற்றமும் தவிப்பும் பெண்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத இந்த பாடல் நமக்கு நன்கு சுலப்படுத்துது. இந்த பாடலோட கருத்து அன்னைக்கு மட்டும்தான் இல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்திலையும் பெண்கள் இதே சிக்கலை எதிர்கொள்றாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஆண்களோட உலகம் ரொம்ப விஸ்தாரமானதுங்க. காதல் உணர்வா இருக்கட்டும், ஒரு விருப்பமாக இருக்கட்டும், ஒருதலை காதலாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய உரிமையே சமூகமானது ஆண்களுக்கு அளித்திருக்கு. ஆனா ஒரு பெண் தன்னோட காதலை கூட உடல் மொழிகள், கண்ணசைவு ஆகியவற்றின் மூலமாகத்தான் தெரிவிக்கணும்ன்றத தொல்காப்பியர் அன்றைக்கே விதியா வகுத்திருக்காங்கன்னா, தன் மனதில் தோன்றிய ஆசையை கூட வெளிப்படையாக வெளிப்படுத்த, வார்த்தை மூலமா வெளிப்படுத்த இயலாத ஒரு அபாக்கியமான நிலைதான் பெண்களுக்கு இன்றமுமே இருக்கு. இன்னைக்குமே அதே நிலை நீடிச்சிட்டு இருக்கு. பெண் சுதந்திரம் என்றெல்லாம் நம்ம பல்வேறு விஷயங்களை பேசும்போது காதல் குறித்த விஷயங்களை இல்லத்திலே பேசி அதை கல்யாணமாக மாற்றுவதற்குள் அந்த பெண் படுற பாடு அப்பப்பா. அதையும் தாண்டி ஆண்கள் காதல் தோல்வி அடைந்தால் தான் காதல் தோல்வியுற்றதை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒன்று அந்த காதலின் நினைவிலே கழிப்பதற்கு அவனுக்கான உரிமையானது சமூகத்தால் வழங்கப்படுது. ஆனா அதே ஒரு சூழல்ல ஒரு பெண் இருந்தால் நிச்சயம் அவள் தன் துணைவனை தேடி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுற. மனதில் காதலன் இருந்தாலும் குடும்ப கௌரவத்திற்காக திருமண வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய பல்வேறு பெண்களோட கண்ணீர் கதைகள் இந்த சமூகம் எங்கும் நிரவி இருக்குன்றத நம்ம பல்வேறு இலக்கியங்கள், சம்பவங்கள் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த காதலோட தவிப்பானது, ஏமாற்றமானது எப்படியெல்லாம் இருக்குன்றத இன்றைய நவீன திரை இசை பாடலும் நமக்கு நன்கே புலப்படுத்துது.